இந்த உலகத்திலே நல்லவர்கள் அதிகமா கெட்டவர்கள் அதிகமா என்று ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டால் அதற்கு என்ன பதில்? விரக்தியுற்றிருக்கின்ற நம்மிலே பல பேர் இதில் என்ன சந்தேகம், கெட்டவர்கள்தான் அதிகம் என்று பதில் சொல்வோம். ஆனால் நான் எப்பொழுதும் என்னுடைய மாணவர்களுக்கு சொல்லுவேன், உலகத்திலே கெட்டவர்களை விட நல்லவர்கள்தான் எப்பொழுதும் அதிகமாக இருக்கிறார்கள். பின்னேன் கெட்டவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் இருப்பது போன்ற ஒரு பிரமை ஏற்படுகிறது என்ற ஒரு கேள்வி வரும். கெட்டவர்கள் விதிவிலக்கானவர்கள், நல்லவர்கள் விதிக்குட்பட்டவர்கள். விதிக்குட்பட்ட விஷயங்கள் எப்பொழுதுமே தெரியாது. விதிக்கு மறுதலையாக இருக்கிறவர்கள் வெளிப்படையாக தெரிவார்கள். அதனாலே அதுதான் அதிகம் என்பது போல் ஒரு உணர்வு வரும். சாப்பாட்டிலே உப்பு அளவாக இருந்தால் யாருக்கும் தெரிவதில்லை, கொஞ்சம் கூடிவிட்டால் எல்லாருக்கும் தெரிகிறது. அதுபோல இயல்பு மாறியவர்கள் சமுதாயத்திலே இருந்தால் ஏதோ அவர்கள்தான் உலகம் என்பது போன்ற ஒரு பிரமிப்பு நமக்கு வருகிறது. ஆனால் என்றைக்கும் உலகத்திலே நல்லவர்கள்தான் அதிகமாக இருக்கிறார்கள் என்பது என்னுடைய அபிப்பிராயம். இதை ஏன் சொல்கிறேன் என்றால், இன்றைக்கு உலகத்திலே நல்லவர்களை விட கெட்டவர்களுடைய அளவு அதிகரித்து விடுகிறதோ அன்றைக்கு இந்த உலகம் அழிந்து போய்விடும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இன்றைக்கும் இந்த பூமி தாய் நம்மை தாங்கி நிற்கிறாள் என்றால் இந்த உலகத்திலே நல்லவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் என்பதுதான் அதனுடைய அடிப்படை உண்மை. ஆகவே நல்லவர்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த உலகத்திலே இன்னொன்று கூட நான் சொல்வேன், இயற்கை என்பது என்றைக்கும் அழியாமல் இருக்கும், செயற்கை அழிந்து போய்விடும். நான் நேற்றும் உங்களுக்கு சொன்னேன், இயற்கைக்கு அழிவில்லை, செயற்கைக்கு அழிவுண்டு. நீங்கள் ஏதாவது ஒன்றை மாற்றி அமைத்தீர்களானால் அது இயல்பு நிலைக்கு தானாக வந்துவிடும். அது தவிர்க்க முடியாதது. எவ்வளவுதான் பணம் செலவழித்து எவ்வளவுதான் பணம் கொட்டி நீங்கள் ஒரு பெரிய மாளிகை வீடு கட்டுகிறீர்கள் என்று வைத்துக்கொள்ளுங்கள், அது இயற்கை இல்லை. மண்ணினுடைய இயல்பு பரவி கிடப்பது தான். அதற்கு சீமெந்து போட்டு கம்பிகள் நட்டு அதை நிற்க வைக்கிறோம். அப்படி நிற்க வைக்கிற பொழுதே தெரிய வேண்டும் அது இயற்கை இல்லை. என்றைக்கோ ஒரு நாள் பழையபடி அது மண்ணோடு மண்ணாக வந்துவிடும். புதிதாக வீடு கட்டுறவர்கள் இருந்தால் பயப்பட வேண்டாம். அதுபோல இயற்கைக்கு மாறான எதுவுமே அழிந்து போய்விடும், தானாக அழிந்து போய்விடும். நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைதான் இயற்கை, தீமை செயற்கை. குடிக்காமல் இருக்கிறவன் இயற்கையாக இருக்கிறான், குடிக்கிறவன் என்பவன் செயற்கையாக இருக்கிறான். ஆகவே செயற்கை நிலைக்காது. குடிக்காதவனுடைய வாழ்க்கை நிலைக்கும், குடிக்கிறவனுடைய வாழ்க்கை அழிந்து போய்விடும். ஆகவே இன்றைக்கும் உலகம் பஞ்சபூதங்களினாலே அழிக்கப்படாமல் இருக்கிறதென்றால் நாம் நல்லவர்களை அதிகமாக இருக்கிற பூமியிலே இன்றைக்கும் வாழ்கிறோம் என்று நம்புங்கள். மகாபாரதத்திலே ஒரு கதை சொல்வார்கள். துரோணாச்சாரியார் என்று நினைக்கிறேன் ஒரு நாள் பீமனையும் அழைத்து தர்மனையும் அழைத்து துரியோதனனையும் அழைத்து இந்த உலகத்திலே நல்லவர்கள் அதிகமா கெட்டவர்கள் அதிகமா பார்த்து வாருங்கள் என்று அனுப்பி வைத்தாராம். 2 பேரும் ஒரு சுற்றி விட்டு வந்தார்கள். துரியோதனனை கூப்பிட்டு கேட்டார், நீ பார்த்து முடிவு பண்ணினாயா நல்லவர்கள் அதிகமா கெட்டவர்கள் அதிகமா என்று கேட்டவுடனே துரியோதனன் சொன்னான், இதில் என்ன சந்தேகத்துக்கு இடம் இருக்கிறது, அத்தனை பயலும் கெட்ட பயல்களாகத்தான் இருக்கிறார்கள் என்றான். அப்படியா என்று அவனை ஓரத்திலே நிறுத்திவிட்டு தர்மனை கூப்பிட்டு கேட்டார், நீ சொல்லுப்பா உலகம் எப்படி இருக்கிறது, நல்லவர்கள் அதிகமா கெட்டவர்கள் அதிகமா என்று கேட்டவுடனே தர்மன் சொன்னான், நான் தேடி பார்த்தேன், ஒரு கெட்டவனை கூட காணவில்லை, எல்லாரும் நல்லவர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்று.
நம் மனதிலே உள்ளது மற்றவர்களிலே தெரிகிறது, அவ்வளவுதான். நாம் சுத்தமாக இருந்தால் நம்மை சுற்றி எப்பொழுதும் சுத்தமானவர்கள் தான் இருப்பார்கள். பொய்யும் களவும் நம் நெஞ்சிலே நிறைந்தால் பொய்யும் களவும் உள்ளவர்கள் தான் நம்மை சூழ்ந்திருப்பார்கள். பேசுறது நமக்கு தரப்பட்ட ஒரு ஆற்றல். உலகத்திலே எல்லாருக்கும் கடவுள் ஒவ்வொரு ஆற்றலோடு தான் படைக்கிறார். ஆற்றல் இல்லாத மனிதர் என்று உலகத்திலே ஒருவர் இல்லை. எல்லா ஜீவன்களையும், மனிதர்களை என்று இல்லை, எல்லா ஜீவன்களையும் கூட கடவுள் ஏதோ ஒரு ஆற்றல் கொடுத்துத்தான் படைக்கிறார். பேசுவது என்பது எனக்கு தரப்பட்ட வித்தை. நான் நண்பர்களுக்கு சொல்வேன், கடவுள் ஒவ்வொருவனை படைக்கிற பொழுதும் அவனுக்காக ஒரு பொக்கிஷத்தை இந்த உலகத்திலே மூடி வைத்து விட்டு தான் அனுப்புகிறான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொக்கிஷம் இருக்கிறது. அனுப்புகிற பொழுது கடவுள் அந்த பொக்கிஷ சாவியை நம்ம கையில் கொடுத்து அனுப்புகிறான். நாம் செய்ய வேண்டிய வேலை என்னவென்றால், எனக்கு தரப்பட்ட பொக்கிஷம் எது என்று பார்த்து சாவியை போட்டு திறந்தால் சாவி திறந்து நான் செழிக்க வாழலாம். நம்மில் பல பேர் என்ன செய்கிறோம் என்றால், மற்றவர்களைப் போல வாழ ஆசைப்படுகிற காரணத்தினாலே நம்ம சாவியை அவர்கள் பூட்டிலே போட்டு திருகி கொண்டிருக்கிறோம். அதை நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஒரு டாக்டரை பார்த்துவிட்டு நானும் டாக்டராக வர வேண்டும். ஏன் வர வேண்டும்? அது அவனுக்குரிய விதி, அவனுக்குரிய கடவுள் கொடுத்த வரம். நீ உனக்காக ஒரு வரம் தந்திருப்பார், அதை கண்டுபிடி. அப்படி கண்டுபிடித்து நீ திறந்தால் நீயும் பெரியவன் தான். என்னுடைய ஆசிரியர் சொல்வார், சும்மா படிக்கிற பொழுதே சொல்லுவார், இந்த காகம் பறக்கும், இப்படி காகா என்று கத்திக்கொண்டு பறக்கும். அவர் கேட்பார், உன்னாலே இப்படி கத்திக்கொண்டு பறக்க முடியுமா என்று கேட்பார். காகம் காகா என்று கத்தி பறக்கிறது நம்மாலே முடியுமா? ஆகவே காகம் என்னை விட பெரிய ஆளா? அது அதுக்குரிய வித்தை. நான் முன்பும் இங்கே சொல்லி இருக்கிறேன் என்று தெரியும். அவ்வை ஒரு சபைக்கு போனால் அங்கே இருந்த புலவர்கள் எல்லாம் வித்தை பேசினார்கள். நான் பெரியவன், நீ பெரியவன், நான் அது படிச்சிருக்கிறேன், இது படிச்சிருக்கிறேன் என்று எல்லாரும் பேசினார்கள். அவ்வை கை காட்டினாள், நிறுத்துங்கள் என்றாள். நிறுத்திவிட்டு ஒரு வரிசை சொன்னாள். கேட்டவர்கள் நினைப்பூட்டிக் கொள்ளுங்கள், கேளாதவர்கள் பதித்துக் கொள்ளுங்கள். அவ்வை ஒரு வரிசை சொன்னால், ஒரு வெண்பாவிலே சொன்னால், வான்குருவியின் கூடு, வல் அரக்கு தொல் கரையான், தேன் சிலம்பி யாவர்க்கும் செய்தறிதாள். புலவர்களை பார்த்து சொன்னால், டேய், இந்த வான்குருவி இருக்கிறதே, வான்குருவி கூடு தெரியுமல்லவா உங்களுக்கு? இந்த வயல்வெளியிலே போய் பார்த்தால் இந்த தென்னோலைகளிலே பனை ஓலைகளிலே அப்படி கூடு கட்டி இருக்கும். ஒரு சாதாரண குருவி, அதுக்கு கைகள் கிடையாது. அதுக்கு ஒன்றும் திட்டம் போட்டு கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய ஆர்கிடெக்ட் இருக்க மாட்டார், கட்டி கொடுக்கறதுக்கு ஒரு என்ஜினியர் இருக்க மாட்டார், கொத்தனார் இருக்க மாட்டார். அதனுடைய ஆகக்கூடிய கருவியே அதனுடைய அழகு தான். அது எப்படி கட்டும் அந்த கூடு என்றால், நான் பல இடங்களிலே சொல்லி, அது கிராமங்களில் இருக்கிறவர்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். அது எப்படி கூடு கட்டும் என்றால், கூடு இப்படி தொங்கும் ஓலையிலே. தன்னுடைய பாதுகாப்புக்காக நிலைச்சு வைக்காமல் தொங்க வைத்திருக்கும். பாம்பு முதலியவை வந்து அதில் தன் முட்டைகளை அசிங்கப்படுத்தி அழித்து விடக்கூடாது என்பதற்காக அப்படி கட்டும். அப்படி கூடு கீழே தொங்கி இருக்கும். அது எப்படி போகலாம் என்றால், மேலே முடிச்சு மரத்தில் கட்டி இருக்கும், கீழே அப்போ குருவி உள்ளுக்கு போக வேண்டுமே முட்டை போடுறதுக்கு, கீழே வாசல் வச்சிருக்கும். கீழே வாசல் வச்சால் அப்போ கூடு அப்படி இருக்கிறது, உள்ளே போய் முட்டையை போட்டால் உங்களுக்கு தெரியும், கீழே வாசல் இருந்தால் முட்டை தொப்பென்று கீழே விழுந்து உடைந்து போய்விடும். அப்போ எப்படி பண்ணலாம்னா, அப்படி கூடு தொங்கும், கீழே வாசல், அதுக்கு உள்ளே ஒரு சின்ன கிண்ணம் மாதிரி ஒரு கூடு கட்டி அதில் முட்டை போட்டு அதில் குஞ்சு பொரிக்கும் பாருங்க. நான் நினைக்கிறது உண்டு, இதுனா எந்த பெரிய என்ஜினியராலும் முடியாது. அதை சொல்லுகிறாள் அவ்வை. பர்ற, இந்த குருவி கூட கூடு கட்டுது, வெறும் சொண்டு வச்சு கட்டுகிறதே, உன்னால முடியுமா என்று கேட்டார். வான்குருவியின் கூடு வல் அரக்கு தொல் கரையான். இந்த கரையான் கூடு இருக்குதுங்களே, கரையான் பிடிக்கிறது, பார்த்தா அப்படி கூடு கூடு கூடா கட்டும். அதில் சொல்லுகிறார்கள், அதுக்கு ராணிக்கு தனியாக வீடு, அது சேவகர்களுக்கு தனியாக வீடு, அதில் செட்டப்பாக இருக்குது. முதல் ஃப்ளாட்ஸ் கட்டின வேலையை பார்த்தது கரையான் தான். அதுக்கப்புறம் தான் மனுஷர்கள் பழகி கொண்டார்கள். அது இதுக்காவது அழகு இருக்கு, அது கூட இப்படி நசிச்சா நசிஞ்சுப்போம். அது அத்தனை கூடு கட்டி அத்தனை பேர் ஒன்றா வாழ்ந்து ராணி வச்சு, ராணிக்கு மற்றவர்கள் சேவகம் பண்ணி, அது அப்படி ஒரு செட்டப் பண்ணி வாழுகிறது. அதை சொன்னார் ஔவையார். உன்னால் முடியுமா என்று கேட்டார்.
இந்த ராமாயணம் தெரியும், பாரதம் தெரியும்லாம் உட்கார்ந்துட்டான். வான்குருவியின் கூடு வல்லரக்கு தொல்கரையான் தேன் சிலம்பி யாவர்க்கும் தேன் கூட்ட காட்டினார். உணவு சேகரிக்கும் வழக்கத்தை மனிதனுக்கு சொல்லிக் கொடுத்தது முதல் தேனி தான். மாரிகாலம் வரும், பூக்களிலே தேன் எடுக்க முடியாது என்பதை தெரிந்து கொண்டு தனக்கு உண்டது போக மிச்சத்தை தேக்கி வச்சது. அதுலேயும் பெரிய பெரிய திருடர்கள் நாங்கள். அது தேக்கி வச்சதை நாங்கள் பறிச்சு கொண்டு வந்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணி நமக்கு புண்ணியம் என்று நினைக்கிறோம். எனக்கு அது ஆகமங்கள் எல்லாம் சொல்லுகிறது என்பது உண்மை. எனக்கு இந்த தேனால் அபிஷேகம் பண்ணுறதுல மனதுக்கு உடன்பாடு வர்றதில்லை. இன்னொருத்தருடைய முயற்சியை பறித்து அபிஷேகம் பண்ண எனக்கு என்ன உரிமை என்று என் மனம் குத்தும். இது என்ன அபிப்பிராயம் நான் சொல்லுகிறேன். தேன் திரவம் அதை மேலே நிற்க வச்சிருக்கு பாருங்க. அதுவே எவ்வளோ பெரிய கட்டித்தனமான வேலை. திரவத்தை மேலே வச்சா கீழே விளைஞ்சிரும் அல்லவா? அதை என்னமோ பண்ணி அங்கே நிற்க வச்சு அது பண்ணுகிறது. அது ஒரு சின்ன பூச்சி. அடுத்தது சொன்னார், சிலந்தியை சொன்னார். சிலந்தி அது என்ன பண்ணுது? எச்சிலால கூடு கட்டிட்டு நடுவில் இருக்கும். சாப்பாட்டுக்கு கூட அது தேடி போகாது. அதுக்குரிய சாப்பாடு வலிய வந்து அதுக்குள்ள மாட்டும். இருந்த இடத்துல இருந்து கொண்டு தன்னுடைய எதிரிகளை உள்ள கூப்பிட்டு மாட்ட வச்சு தானும் சாப்பிட்டு நிம்மதியா இருக்கு. அந்த கூட்டுக்குள்ள வாழ்க்கை. நான் நினைக்கிறது உண்டு, அது இப்ப இருந்தா பெரிய அரசியல்வாதியா இருக்க வேண்டிய ஆள். இருந்த இடத்துல எல்லாரையும் பிடிச்சிரும். இந்த நாளையும் சொல்லுகிறார் ஔவையார். வான்குருவியின் கூடு வல்லரக்கு தொல்கரையான் தேன் சிலம்பி யாவர்க்கும் செய்தறிதால் யாம் பெரிதும் வல்லோமே என்று வலிமை சொல்ல வேண்டாங்கான். பெரிய கட்டிக்காரன் நாம் கட்டிக்காரன் என்று பேசாதே. ஒவ்வொருத்தனிடமும் ஒரு கட்டித்தனம் உண்டு. யாம் பெரிதும் வல்லோமே என்று வலிமை சொல்ல வேண்டாங்கான் எல்லோருக்கும் ஒவ்வொன்று எளிது. இந்த வீடுகளில் பிள்ளைகளை நாங்கள் சில நேரத்தில் மட்டம் தட்டுறது. அவனை பார், முதலாம் பிள்ளையா வந்துட்டான், நீ ஒரு மக்கு இருக்கிறியே, இப்படி திட்டுவோம். தயவு செய்து பெற்றோர்களே அப்படி திட்டாதீர்கள். எல்லா பிள்ளைகளிடமும் ஒரு ஆற்றல் இருக்கிறது. ஒரு தேனியிடம் ஒரு கரையானிடம் கடவுள் ஆற்றல் வைத்தார் என்றால் நம்ம மனுஷ பிள்ளைகிட்ட வைக்க மாட்டாரா? அதை கண்டுபிடி. அதான் அப்பா அம்மா அவனுடைய வேலை. நீ நினைச்சதா அவன் வர வேணும் என்று நினைக்காதே. அவன் எப்படி வரலாம் என்ற ஆற்றலோடு பிறந்திருக்கிறான் என்பதை கண்டுபிடித்து அதை ஊக்கப்படுத்துங்கள். இன்றைக்கு மேலை தேசங்கள் எல்லாம் அது வந்து விட்டது. நாங்கள் தான் இன்னும் அது பழக இல்லை. பிள்ளைகளிடம் ஏதோ ஒரு ஆற்றல் இருக்கும். யாம் பெரிதும் வல்லோமே என்று வலிமை சொல்ல வேண்டாங்கான் எல்லோருக்கும் ஒவ்வொன்று எளிது. நான் இதை ஏன் சொல்ல வந்தேன் என்றால், வித்தை என்பது கடவுள் எல்லாருக்கும் கொடுத்துத்தான் இருக்கிறார். வித்தை எல்லாருக்கும் கொடுத்துத்தான் இருக்கிறார். அதுல ஒன்றும் பெருசு இல்லை. மனிதனுக்கு என்ன சிறப்பு என்றால், 6வது அறிவு என்று ஒரு அறிவை கடவுள் கொடுத்தார். சிந்திக்கிற அறிவு. மற்ற ஜீவன்களுக்கு அது இல்லை, பெரும்பாலும் இல்லை. அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் உள்ள ஜீவன்கள் உண்டு. சிந்திக்கிற அறிவு பெற்ற நமக்கு என்ன வேலை என்று கேட்டால், இந்த வித்தையை கூர்திட்ட கூடாது. இந்த வித்தையை வச்சு நம்முடைய இதயத்தை கூர்திட்ட வேண்டும். மனிதர்களாக வாழ பழக வேண்டும். அந்த வாழ்க்கை ஒருத்தன் வாழ்ந்தால் ஒரு பேச்சாளனை விட வாழுகிறவன் 1000 மடங்கு பெரியவன். 1000 மடங்கு பெரியவன், எந்த சந்தேகமும் இல்லை. அதான் ஒருத்தன் பரமஹம்சர் தான் அந்த கதை சொல்லுறார். ஒரு முனிவர் இருந்தார். ஒருத்தன் வந்தான். இவர் குரு. இவரை நினைச்சு இவன் ஒரு பயிற்சி பண்ணினான். என்ன பயிற்சி பண்ணினான்? தண்ணியில நடக்கிற பயிற்சி. குருவை நினைச்சு பண்ணி தண்ணியில நடந்துட்டான். ஆத்துல அப்படியே நடந்து வருகிறான். இதை குருவுக்கு சொல்லி பெருமைப்பட வேணும்னு வர்றான். தண்ணியில நடந்து வந்து குருவை வணங்கினான். குரு பார்த்தார். என்னப்பா என்று கேட்டார். சுவாமி, உங்க அருணினாலே எனக்கு ஒரு வித்தை வாய்த்து விட்டது. என்னப்பா, என்ன வித்தை வாய்த்தது என்று இவர் கேட்டார். இவன் சொன்னான், இப்போ ஆற்றுல நான் படகுல வரல, நடந்து தான் வந்தேன். தண்ணியில் அப்படியே நடந்து வந்தேன் சாமி, எல்லாம் உங்கள் கருணை என்றான். என்னப்பா, நான் ஒன்றும் பண்ணலையே. இல்லை சாமி, உங்கள் பேரை சொல்லி தான் பயிற்சி பண்ணினேன், தண்ணியில் நடந்து வந்துட்டேன் என்றார். இந்த சாமி சிரிச்சார். சிரிச்சுட்டு கேட்டார், இதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சுப்பான்னு கேட்டார். கிட்டத்தட்ட 20 வருஷமாக பயிற்சி பண்ணி இப்போ தான் சித்திச்சுது சாமி என்றான் இவன். சாமி சிரிச்சுட்டு சொன்னார், ஆட பைத்தியக்காரா, 50 பைசா கொடுத்தா படகுக்காரன் கொண்டு இந்த பக்கம் விட போறான், இதுக்கு 20 வருஷத்தை வீணாக்கிட்டியேடான்டார். நம்மிலும் பல பேர் அப்படித்தான் இருக்கிறோம். வித்தைகள் சேர்க்கிறதுக்கு முயற்சிக்கிறோமே தவிர
இறைவனை நோக்கிய பயணத்தை கூர்மைப்படுத்துவதற்கு நாம் யாரும் முயற்சிப்பதில்லை. அதனால தான் சொல்லுகிறேன், இந்த பேச்சை நான் வகுப்பிலேயும் எப்பொழுதும் சொல்லுவேன். பேச்சை இவர் ஒரு தேவாரம் சொன்னார், நானும் பாடமாக்குகிறேன். ஒரு திருக்குறள் சொன்னார், நானும் பாடமாக்குகிறேன். நாளைக்கு அவர் பேசிய பேச்சை பேசி காட்டுகிறேன். இதெல்லாம் எனக்கு புண்ணியம் சேர்க்காது. அவர் சொன்னதில் ஒன்றை பிடித்து நான் வாழ்கிறேன் என்று நீங்கள் யாராவது முடிவெடுத்தால் நான் மோட்சத்துக்கு போவேன். நீங்கள் போகிறீர்களோ இல்லையோ, நான் மோட்சத்துக்கு போய்விடுவேன். அந்த பாக்கியத்தை உண்டாக்கி தர வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன்.